கிருபைகளை தாங்கம்மா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய கிருபையினால், புதிய பலத்தினால், புதிய சக்தினால் தேவன் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. காணும் வேளையிலே ராஜா எல்லா தூக்க மயக்கங்கள், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே அப்பா சோம்பலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புவீராக. உடைய கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்த தந்த இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தேவன் தாமே இந்த நாளிலும் ஜெபிக்க பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூங்காதீங்க, யாரும் தூங்காதீங்க. ஹalleluya. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹalleluya ஹalleluya. தடைகளை உடைத்து தேவன் தாமே வல்லமையாய் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா பலவீனங்களை நீக்கி பலத்தினால் இடைக்கட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். புதிய கிருபையினால், புதிய பலத்தினால் தேவன் இடைக்கட்டும்படியாக, புதிய வல்லமையினால் இடைக்கட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த நாள் முழுவதும் தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி நம்மை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா தடைகள் உடைக்கும்படியாக, எல்லா போராட்டங்களை உடைக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹalleluya. தேவனே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. சவுக்கு முதல் முடி வரை தேவ ஆவியானவர் நடத்துங்க. மாம்சத்தை மறைங்க, ஆவியானவர் வெளிப்படுங்க ராஜா. இந்த கரத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாம் எதிராக வருகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அச்சமாக்கி போடுங்க. ஓ அதுங்களுக்கு வல்லமை இல்லை ராஜா. எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழித்து போடுங்க. நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பாடல் 33. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில் வெற்றி தோல்வியில்
ஆண்டவர் படைத்த வெற்றியை நாடு என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும் நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் ஆக்காளிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் ஆக்காளிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் ஆக்காளிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா 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 ஆண்டவர் கிடைக்கிற வெற்றி நாளிது அல்லேலூயா அல்லேலூயா இந்த அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் அல்லேலூயா ஜீசஸ் Hallelujah. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நாமத்தை உயர்த்துவோம் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவன் மேல் நம்பிக்கையாற்ற மனுஷன் பாக்கியவான் பரிசுத்தரே பரிசுத்தரே வானமுது சித்தாசனம் பூமி வந்து பாதப்படியாகிறேன் நீங்கள் மிகவும் பெரிய தேவன் பெரிய உலகத்தை நெருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் நீ பெரியவர் அப்பா பெரிய தேவன் சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் பெரியவர் இதோ சொன்னவரே சாலமோனை காட்டிலும் பெரியவர் தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் செய்கிறவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார் செய்து முடிப்பார்
Hallelujah. கர்த்தர் எனக்காக யாவையும் துதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. 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 உதவி வரும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு காசு வரும். Hallelujah. எங்களுக்கு காசு வரும். Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காசு வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறார்கள். Hallelujah. 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 எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனும் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேன். அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். Hallelujah. 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 உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறதப்பா. Hallelujah. 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 உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Jesus. அப்பா, உமக்கு கிருபையா நிரப்புவீராகப்பா. உமக்கு கிருபையா நிரப்புவீராகப்பா. ஜபக்கத்தரபரபா. ஜபக்கத்தரபரபா. ஜீவனை பார்த்து உமது கிருபை மேலானதப்பா. Hallelujah. விபக்கத்தரபா. Hallelujah. Hallelujah. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. ராஜ்யம் வருவதாக, பூமியிலே நடப்பதாகப்பா. Hallelujah. பூமியிலே சுத்தம் நடப்பதாகப்பா.
அசுத்த ஆவிகளை துரத்துகிற வல்லமை, சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ள ஊடுருவி பாய்வதாக, ஊடுருவி பாய்வதாக, ஊடுருவி பாய்வதாக, ஊடுருவி பாய்வதாக. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. எல்லா Jesus, 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 Jesus. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. எல்லா ஆசிக கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எல்லா பெருமைகள், எல்லா வேண்டிமைகள், எல்லா அசுத்தங்கள், எல்லா தேவையில்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா, அகற்றி போடுங்க. எல்லா பொறாமைகள், எல்லா எரிச்சல்கள், எல்லா கோபங்கள், எல்லா சண்டைகள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா மார்க்க வேதங்கள், விரோதங்கள், கசப்புகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்று, 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 வெளியேற்று. Jesus, எல்லா பொய் சொல்லுதல், மாயமான வேஷங்கள் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றுங்க. பரிசுத்தப்படுத்துங்க, அதிகாலையிலே பரிசுத்தப்படுத்துங்க. ஹalleluya, பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே, இயேசுவே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, மன்னிங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சித்த இருதயம் என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பியும் அப்பா, நிலைவரமான ஆவி. ஹalleluya, எங்களுக்கு தாங்கப்பா. ஹalleluya, ஜீசஸ். சித்த இருதயம் தாங்கப்பா, தாங்க ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஜீசஸ் அப்பா, நிலைவரமான ஆவி. ஹalleluya, புதுப்பியும் அப்பா. உதவி செய்யப்பா. கரங்களை தாழ்த்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
டெய்ஸிமா ரோமன்ஸ் 6:14. Daisy, you are there or not? Okay, நான் படிக்கிறேன். Sister, do you want And for sin shall no longer be your master, because you are not under the law but under grace. Amen. Hallelujah. அங்க பாருங்க, நம்ம யாருக்கு நம்ம கீழ்பட்டிருக்கோமா? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அப்போ இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? No longer be your master. அது உனக்கு மாஸ்டரா இருக்காது, சின் அப்படின்னு போட்டிருக்கு. கேஜேவி இல்ல, NIV. NIV இல்லைங்க. இப்போ கேஜேவில நீங்க படிச்சீங்கன்னா டொமினியன் வரும். ஆமா, டொமினியன்னா அது ஆளுகை செய்யாதுன்னு அர்த்தம். ஆளுகை செய்யாது. இன்னைக்கு செய்தி எஸ், ஹalleluya. ஆளுகை செய்யணும். அப்ப இது குறித்து அவங்களுக்கு யார் ஆளுகை செய்யணும்? 4 விதத்துல 4 வகையில ஆண்டு பேசப்படுறாரு. அந்த 4 பேர் தான் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு ஆளுகை செய்யணும், டொமினியன் பண்ணணும். அப்போ இந்த பாவமோ, இந்த மாம்சமோ, இல்ல இந்த உலகமோ, நம்ம பிசாசோ நம்மள ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரமாணமும் ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இதை மேற்கொள்ளவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணம் பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் ஒரு சிம்பிளா ஒரு ஷார்ட்டா ஒரு நியாயப்பிரமாணம் தேவனால் வழங்கப்பட்ட சட்டங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒழுக்க நெறிகள், அத மத சடங்குகள் எல்லாம் சேர்ந்தவைதான் அது நியாயப்பிரமாணம். அந்த 5 புத்தகம் வரும் பாருங்க, யாத்திராகும், லேவியராகும், இன்னாகும், உபாகும் சொல்லிட்டு இதெல்லாம் மோசையினால் என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசை மூலமா கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனத்திற்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது பின் நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த 10 கட்டளை இருந்தது என்பது 613 எடுத்தது. தேவன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு 613. அப்போ ஒவ்வொரு கட்டளையும் செய்யலன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலிகளும் செலுத்தணும். ஒரு விதமான பலிகள் என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் செய்யணும். ஒரு ப்ரொசீஜர். அது பெரிய ப்ரொசீஜர். நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்துக்கு மீறிட்டா வச்சுங்களேன், அது பெரிய ப்ராசஸ். அது பாத்தீங்கன்னா ரொம்ப அது என்ன பண்ணுங்க, அந்த வெளியே செலுத்தணும். ஆனா அது என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்துக்கு பதிலா அவரு என்ன பண்றாரு? நிறைவேற்றிட்டாரு. நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நான் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா என்ன பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஒரு புதிய பிரமாணத்துக்கு என்ன பண்றாங்க? அப்போ புதிய பிரமாணம் என்னது? தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை என்ன பண்றாரு? நமக்கு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. சிலுவைன்றது புதிய உடன்படிக்கை. நம்ம என்ன பண்ணிட்டாரு? தேவன் என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆமென். அப்போ அந்த கிருபை தந்ததுனால நம்ம அதுதான் டொமினேட் பண்ணணும். வேற எதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? டொமினேட் பண்ண வைக்க கூடாது. ஆளுகை செய்ய வைக்க கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் ஆதிக்கம் செலுத்தணும். எது ஆளுகை செலுத்தணும்? இந்த கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் புரியுதுங்களா? நம்ம எது ஆளுகை செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? கிருபை ஆளுகை செய்யணும். இயேசுவின் ரத்தம் கிருபை என்ன பண்ணு போட்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் என்ன போட்டிருக்கு? கிருபைன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவ பாருங்க, அந்த ரத்தம் எல்லாத்தோட வல்லமை உள்ளது. எல்லா சக்தியோட யாருடைய ரத்தம் வல்லமை உள்ளது? ஏசப்பாவுடைய ரத்தம் என்னது? வல்லமையோட. அது பார்த்து பிசாசு ஓடுதா இல்லையா? சொல்லுங்க, பிசாசு ஓடுதா இல்லையா? அதோட பெரிய வல்லமை ஏதாச்சும் இருக்கா? இல்ல. ஏன்னா அதுதான் என்னது? அதுதான் பெரிய வல்லமை. எல்லா வல்லமை காட்டிலும் பெருமை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும், என் மேல என்ன இருக்கு? ஏசப்பாவுடைய ரத்தம் இருக்கு. அதுதான் என்ன டாமினேட் பண்ணுது. சொல்லணும், நீங்க வாயை தெரிஞ்சு சொல்லணும், அதுதான் எனக்கு ஆட்சி செய்யறது. அப்ப இந்த பாவமே, கொள்ளாத பாவமே என்ன பண்ண முடியாது? நீ என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த பாவத்தோட எது பெருசு? ஏசப்பாவோட ரத்தம் தான் பெருசு. ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்காக சிந்தப்பட்ட, சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் தான் அது பெருசு. ஹல்லேலூயா. அதுதான் ஆளுகை செய்யணும். சரி, நம்ம ஷார்ட்டா முடிச்சிடலாம்.
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? கிருபை, தேவனுடைய கிருபை. அதுல என்ன பண்ண நம்ம ஆளுக்கு செய்யணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணணும்? ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:18. கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. எதனால டேக்லிட் படிங்க. One second. கேஜிவிலே படிங்க. கேஜிவி. நான் மொபைல்ல படிச்சுக்கிறேன். கேஜிவி இருக்குல்ல. அப்படிங்களா? எடுக்கிறேன். 5:8. But if ye be led of the Spirit, ye are not under the law. அப்போ ஸ்பிரிட் யாரு? Led by the Spirit. Amen. ஆமென். அப்போ ஆளுகை செய்யறது, வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. நம்ம வழிநடத்தணும், எதுதான் நம்ம ஆட்சி செய்யணும்? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆட்சி செய்ய விடக்கூடாது. வேற எதுவும் டாமினேட் பண்ண நம்ம விட. வேற என்ன? இந்த பாவம். ஹல்லேலூயா. இல்ல பாவம் உலகமோ, ஹல்லேலூயா, சுயமோ என்ன பண்ணக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. நீங்க அதுக்கு முன்பதாக வசனம் படிச்சீங்கன்னா 5:17 படிச்சீங்கன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. நீ ஸ்டார்ட் பண்ணி ஹைலைட் the internal 5:17. 5:7. Now the works of the flesh are manifest. 5:17. For the flesh lusteth against the spirit, and the spirit against the flesh, and these are contrary the one to the other, so that ye cannot do the things that ye would. எதுக்கு விரோதமா இருக்கா? மாம்சமானது. மாம்சம் ஆவி வந்து மாம்சத்துக்கு விரோதமாகும். அதனால ரெண்டுமே இச்சைக்கு ரெண்டுமே விரோதமா என்ன பண்ணுது? விரோதமா இருக்கு, தவறா இருக்கு. அப்போ அந்த எதுக்கு தான் நம்ம கீழ்ப்படினோம். அப்போ காலையிலேயே நம்ம வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுதோ இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க தான் ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. எழுந்த உடனே சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு ஷார்ட் பிரேயர். நீங்க ஃபேமிலி பிரேயர் பண்றது நீங்க பர்சனல் ஷார்ட் 2 minutes அதுலயும் நீங்க சொல்லுவீங்க, ஆவியானவரே என் சிந்தையை என்ன பண்ணோம்? நீங்க ஆளுகை செய்யணும். மாம்சம் ஆளுகை செய்யக்கூடாது. என் மாம்சம் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. என் மாம்சம் டாமினேட் பண்ணக்கூடாது. ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. எதுதான் ஆளுகை செய்யணும்? எதுதான் வந்து ஆதிக்கம் செலுத்தணும்? பரிசுத்த ஆவியை நீங்க தான் என்ன பண்ணணும்? நீங்க ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்மள யார் நடத்துவா? யார் இன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துவா? பரிசுத்த ஆவியானவர் கீழே இருப்போம். நம்ம பரிசுத்த ஆவியானவர் கீழே இருப்போம். அப்போ நம்ம அவருக்கு கீழே இருந்தோம்னா நம்ம யாருக்கு ஊழியம் செய்ய மாட்டோம்? இந்த பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். சரிங்களா? அது நீங்க அதை நம்ம எடுக்க வேண்டாம். நீங்க அது 6ஆம் அதிகாரத்துல ரோமர் 6ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா அதுல வரும். அப்போ யாருக்கு ஊழியம் செய்வோம், யாருக்கு அடிமையா இருப்பான்னு போட்டுருக்கோம். நம்ம எதிர்த்து அடிமையா இருக்கிறோமோ அதுதான் ஊழியம் செய்வோம். அதுதான் ஊழியன்றது, வேலை செய்யறது. அப்போ நம்மளுடைய பாஸ் யாரா தான் இருக்கணும்? ஆவியானவர் தான் இருக்கணும். தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கு யாரு? டாக்டர் தான் நம்மளுக்கு அது ஃபர்ஸ்டா இருக்கணும். நமக்கு டொமினா இருக்கணும். அதுதான் ஆதிக்கம் செலுத்தணும். ஆமே. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் பார்த்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அதே நீங்க கீழே பாத்தீங்கன்னா கலாத்தியர் 5:17 பார்த்தோம், 18 பார்த்தோம். அப்ப மாம்சத்தின் கிரிகளை நம்ம கீழே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் அது படிக்கணும். ஆமே. என்ன பாத்தீங்கன்னா பொறாமைகள், கொலைகள், வெறிகள் இதெல்லாம் வரும். அப்ப பாருங்க, வைராக்கியங்கள், கோபங்கள். அப்போ இது பாத்தீங்கன்னா இப்ப அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? இது கிரியை செய்யுது, டாமினேட் பண்ணுது. கோபமா பேசுறது. அப்போ இயேசு சொல்ற, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா
பேசும்போது நம்ம இப்படி பேச கற்றுக்கொள்ளணும். ரொம்ப என்ன பண்ணணும், இல்லைங்க நான் இப்படிதாங்க பேசுவேன், என்னுடைய பாரம்பரியமே இப்படிதான், எங்க அப்பா எல்லாம் இப்படிதான் பேசுவாரு. அப்பா பேசிட்டு போட்டோம். நம்ம அப்பா யாரு? நம்மளுடைய பரம அப்பா யாரு? ஏசப்பா. அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சாந்தமா பேசணும், அமைதியா பேசணும். ஆமென். பொறுமையா, நீங்க பொறுமையா இருக்கணும். ஒருத்தவங்க எவ்வளவுதான் நம்மள குற்றம் சுமத்தினாலும், இல்லாத சொல்லாத காரியங்கள் சொன்னாலும் நம்ம பொறுமையா சகித்து போனோம். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ஆரோக்கியம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு 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 நாள் நம்ம பார்த்தோம். ஏசப்பா என்ன பண்ண மாட்டாராம், அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டாரு. அப்ப இந்த வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. இந்த வாக்குவாதம் அதுதான் ஆரம்பம், சண்டைக்கு ஆரம்பம். இந்த கோபத்துக்கு, இந்த சண்டைக்கு விரோதத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு காரியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தப்பு பண்றவங்க தான். இப்போ நம்ம விரோதமா யாராச்சும் தப்பா ஒரு குறைபாடு பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணோம், அது அவங்க குறைச்சல், அவங்களுக்கு அவங்க பலவீனம். நம்ம என்ன பண்ணோம், சரி பண்ணாரு மன்னிச்சு, நம்ம என்ன பண்ணணும், அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். அல்லையா? அப்படி பண்ணுவதெல்லாம் என்ன நடக்குது, நம்ம யாருக்கு கீழ்பட்டிருக்கோம், நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்பட்டிருக்கோம், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கோம். அல்லையா? அப்ப அதுதான். அப்ப நீங்க எதுக்கு ஆதிக்கம் செலுத்த இல்ல, உங்க மாம்சத்துக்கு ஆதிக்கம் செலுத்த இல்ல. நீங்க டொமினேட் பண்ண, மாம்சத்தை டொமினேட் பண்ண நீங்க விடல, நீங்க விடக்கூடாது. அல்லையா? அதுக்கு பவரே இல்ல. அல்லையா? ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல ஏத்துக்கியோன்னா அதற்கு என்ன இல்ல, பவர் இல்ல. அந்த பவர் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச ஆண்டவர் என்ன பண்ணிருக்கோம், ஆராய்ச்சி. அதனால ஐயோ நான் என்ன பண்றது, ஐயோ இந்த பாவத்தை எப்படிங்க பயமா இருக்குங்க, ஐயோ எனக்கு பலவீனமா இருக்குங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் இருக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்குள் இருக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பலன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் தான் நம்ம என்ன பண்ணணும், அவர் தான் டாமினேட் பண்ண முடியும். சரி, மூன்றாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு நம்ம என்ன பண்ணோம், டாமினேட் பண்ணணும். அவர் தான் நமக்கு ஆளுகை செய்யணும். பாருங்க, எபேசியர் 1:20 படியும். ஆமா 1:20 எல்லா அதிகாரத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்த்தத்தக்கதாக, which is wrought in Christ, which he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places. எல்லா நாமத்துக்கு மேலும் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, உயர்ந்திருக்கத்தக்கதாக. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், இந்த கர்த்தத்துவத்துக்கு போட்டிருக்கு பாத்தீங்களா, கர்த்தத்துவம். இதுதான் பாத்தீங்கன்னா டொமினியன், அதெல்லாம் ஆளுகை செய்வது. அப்போ எல்லா ஆளுகைக்கும் மேலான ஆளுகை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, பிதா யாருக்கு கொடுத்திருக்காரு, இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு தான் உண்மையிலும் இந்த உலகத்திலையும் பரலோகத்திலையும் அல்லேலூயா அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, டொமினியன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவரு நம்மளுக்கு என்ன பண்ணணும், அவர் ஆட்சி செய்யணும். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும், நம்மள ஒவ்வொரு செயல்களிலும், நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் நீங்க செய்யும் பொழுது எந்த வேலை செஞ்சாலும் நீங்க உங்க மைண்ட்ல இருக்கணும், என்ன இருக்குன்னா, இயேசுதான் என்ன பண்ணணும், அவர் தான் ஆளுகை செய்யணும், அவர் தான் ஆதிக்கம் செலுத்தணும். வேற எதுவும் ஆளுகை செய்யக்கூடாது, எந்த மனுஷ ஆளுகை செய்யக்கூடாது, எந்த ஒரு மாம்ச கிரி என்ன கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது, எந்த பாவம் கூடாது, ஆளுகை செய்ய விடக்கூடாது. ஆமே. கொண்டு வருவான் ஆளுகை செய்ய கொண்டு வருவான். உங்க சரீரத்துல மாம்சத்துக்குள்ள ஆத்துமாக்குள்ள என்ன பண்ண வருவாங்க, கிரியை செய்ய அவனை கொண்டு வருவான், ஆளுகை செய்ய கொண்டு வருவான். அவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணா கத்தாபிக்குள்ள கொண்டு வருவான். ஆனா இங்க யாரும் ராஜ்யத்தை நம்ம கற்றுக்கிறோம், கிறிஸ்து இயேசுடைய ராஜ்யத்தை. அப்போ யாரும் கிறிஸ்துவோட ராஜ்யத்தை கட்ட வேண்டும் சொன்னா நம்ம யாருக்கு கீழே இருக்கணும், நம்ம ஆளுகை செய்யணும், கீழே நம்ம இருக்கணும். அப்பதான் இந்த வேலையை செய்யணும்னா நம்ம கட்டணும்னா
தேவனுக்கா ஊழியம் செய்யணும்னா நம்ம யாரு கீழே தான் இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு கீழ் அதுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்ப 3 காரியம் பார்த்து 3 டாமினேட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடண்ட், இரண்டாவது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணாவது வந்து இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும். இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும். அப்போ மூன்றாவது இயேசு கிறிஸ்து சொன்ன பாத்தீங்களா, அதுல இன்னொரு வாசனம் பார்த்துடலாமா? கொலோசியர் 3:17. ஆசையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து பிதாவாகிய தேவனை சொல்கிறீர்கள். And whatsoever ye do in word or deed, do all in the name of the Lord Jesus, giving thanks to God and the Father by him. Whatsoever you do in word, செய்யலையோ, நீங்க எந்த காரியத்துல செய்றீங்களோ, சரிங்களா, அதெல்லாம் யாருதான் டாமினேட் பண்ணணும்? இயேசுதான் டாமினேட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவே ஆட்சி செய்யணும். வார்த்தையில வந்து நான் பண்றேன் பச்சா, நான் எனக்கு எல்லாம் இவ்வளவு ஞாபகம் இருக்கு. யாரு வரா அந்த இடத்துல? மாம்சம் வந்து அப்புறம் யாருமே இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்போ உங்க வார்த்தை நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை ஆண்டவர் வசனம் சொல்றாரு, வீண் வார்த்தையை நம்ம பேசுறோம். வீண் வார்த்தை சொன்னா நியாயம் தீர்ப்பாராம், நியாயம் தீர்த்து பெற்றுறாராம். ஆமே, நீங்க பேசுற ஒரு வீணான வார்த்தைக்கு நீங்க நியாயம் கொடுக்கணும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்க நியாய திருப்புல? ஹல்லேலூயா. நம்ம வேஸ்டா சும்மா நம்ம பேசுறோம், ஜாலியா கூட பேசக்கூடாது. ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆக்சுவலா பைபிள் பிரகாரம் பார்த்தோம்னா, ஏன்னா அதுல தேவையில்லாத கண்டென்ட் வருது, தேவையில்லாத வார்த்தை வீண் பேச்சுனாவா நம்ம போய் நியாயத்திற்கு முன்பதாக நிற்கணுங்க. நீங்களும் நானும் நிற்கணும். ஆண்டவர் அதுக்கெல்லாம் நீங்க கணக்கு ஒப்புவிக்கணும். இன்க்ளூடிங் நீங்க என்ன சேர்த்து சொல்றேன். நானும் பல வகையில இப்படிதான் அப்பதான் நான் யோசிச்சு உண்டு. நான் ரொம்ப நார்மலா தான் பேசுவேன், ரொம்ப எப்பயாச்சும் வேற பேசுறேன். ஆனா அதுவே நான் என்ன பண்றேன், இப்ப அவாய்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாமே போய் கணக்கு உபயோகிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ எது டாமினேட் பண்ண விடக்கூடாது? இந்த மார்க்ஸ் என்ன பண்ணுது, மூலியமா என்ன பண்ணுது? இப்ப நம்ம கலாய்ச்சா என்ன, எதுக்காக கலாய்க்கிறோம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அவங்களோட பெருமையை அறிவிக்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் யாரு, உன்னை கலாய்ச்சு நான் யாரு பெரிய ஆள் ஆரம்பத்தியா, அதுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஈவோ தான். இங்க யாரு இங்கன்னா ஜெயிக்கிறா, அவ்வளவுதான் மேட்ரு. மாம்சம் ஜெயிக்குதா? அப்போ யாரு ஜெயிக்குது? அப்ப எதை ஜெயிக்க விடுறோம் நம்ம? மாம்சத்தை ஜெயிக்க. அப்ப நீங்க உலகத்தான நீங்கள் என்ன ஒண்ணு தானே? அப்போ அப்ப எதுக்கு கிறிஸ்தவதான் கொடுக்குறோம்? எதுக்கு பைபிள் கொடுக்குறோம்? எதுக்கு நம்ம கற்றுக்கிறோம்? அப்போ நம்மளுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த வார்த்தையில எது டாமினேட் பண்ணணும்? ஏசப்பா தான். ஹல்லேலூயா. கிருபை தான் வெளிப்படணும். வேற என்ன வெளிப்படணும்? பரிசுத்த ஆவியாக வெளிப்படணும். ஆமே. ஒரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, என்னுடைய பிரசங்கம் அப்படி இருக்கணுமா, பரிசுத்த ஆவியும் தேவ பலத்துல இருக்கணும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கக்கூடாது? மாம்சமா இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியில இருக்கணுமா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பிரசங்கம் கூட எப்படி பாருங்க, நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, ஊழியக்காரங்க பேசக்கூடாது. ஆக்சுவலா தேவையில்லாத சொந்தக்காரங்க சோகங்க தேவையில்லாத எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வந்து நம்மளுடைய அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமை நம்ம என்ன கூடாது, இழக்க கூடாது. அந்த ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. சரி, 4வது காரியம், லாஸ்ட் காரியம் பார்த்துடலாம். லாஸ்ட் காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 33. சங்கீதம் 119 133 வசனம். வார்த்தையிலே காலத்தை வெளிப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆண்டு விட்டாது. Order my
steps in thy word, and let not any iniquity have dominion over me. அப்போ எது நம்ம ஆளுநர் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும்? டொமினேட் பண்ணணும். அதுதான் ஆட்சி செய்யணும். அதுதான் ஆளுகை செய்ய விடணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினாலே காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் ஆள விட்டாதையும் என்ன போட்டிருக்கு? டொமினியன் ஓவர் மீ. அப்போ இதுதான் டொமினேட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்திலும் வார்த்தையை சொல்லிட்டே இருக்கணும். மெமரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு நாளும் வந்து ஆக்சுவலா ஒரு வசனத்தை பத்தாது நம்ம புது வசனம் படிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஆக்சுவலா முன்னாடி வந்து ஒரு வசனம் சொல்லிட்டு ஆவியான பேசுனேன், கரெக்டுங்களா? ஆனா இந்த வசனம் படிக்கும் போது எனக்குள்ள நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு வசனம் பத்தாது. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் பத்தாது. மனப்பாடம் பண்றதுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. 5 அதிகாரம் படிக்க சொன்னாரு ஆவியானவர். ஒரு வசனம் மனப்பாடம் பண்ண சொன்னாரு. ஆனா ஒரு வசனம் பத்தாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்? டாமினேட் பண்ணணும். வசனம் டாமினேட் பண்ணணும். வசனம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. தெரிஞ்சாதானே டாமினேட் பண்ண முடியும். எப்படி டாமினேட் என்ன மாம்சம் என்ன பண்ணோம்? ஆளுகை செய்கிறோம். அதெல்லாம் இது பாத்தீங்கன்னா என்ன ஆளுகை வந்துடும்? அநியாயம் என்ன ஆயிடும்? அப்ப பாவம். அநியாயன்றது பாவம். பாவம் ஆளுகை செய்கிறோம். பாவம் மேற்கொள்கிறோம். ஏன் பாவம் மேற்கொள்ள தெரியுங்களா? ஏன் மாம்சம் மேற்கொள்ள தெரியுங்களா? வசனம் இல்ல. ஹல்லேலூயா. வசனம் என்ன பண்ற? நம்மளுடைய வாழ்க்கையில அது ஆளுகை செய்யல. ஹல்லேலூயா. அப்ப 4 காரியம் பேசிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. யாரு சிம்பிள் தான். 1 கிருபை ஆளுகை செய்யணும். 2வது யாரு? பரிசுத்த ஆவியானவர். 3வது 4வது வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை நிறைய இருக்கு. ஆனா இதுதான் ஹைலைட்டான வார்த்தை. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 133. ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு 4:12 பாக்குறோம்ல, வார்த்தையானது வல்லமைதான் இருக்கிறது. அதனால இருபுறம் அப்போ என்னது பிரிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணது? அது டாமினேட் பண்ணுது. அப்ப ஆவியையும் ஆத்மாவையும் என்ன பண்ணது? டாமினேட் பண்ணுது. மாம்சத்தை டாமினேட் பண்ணுது. அதுதான் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனங்கள் வசனத்தை படிக்காம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரி சொல்றாங்க, அவங்க கிறிஸ்துவ, ஆனா பாத்தீங்கன்னா ஆவிக்கிறது கிடையாது. அவங்க சொல்றாங்க, இந்த பைபிள் யாரு? ஒரு மனுஷன் தான் எழுதுறாங்க. அப்ப மனுஷன் இருக்காங்க. அதுதான் யாரு எழுதுறா? அது வல்லமை இருக்கு. அது வார்த்தை இருக்கு. வல்லமை ஜீவன் இருக்கு. அப்ப எப்படி 4:12 என்ன பண்ண முடியுது? அது சொல்ல முடியுது. ஹல்லேலூயா. அப்போ என்ன அது எப்படி வச்சிருக்கோம்? அவங்க சொன்னதானே கேட்டிருக்கோம். இப்ப எப்படி வந்து வாயில வார்த்தை? அந்த வார்த்தை வரணும். ஏன் வந்துச்சுன்னா வார்த்தை தான் வைக்க விடணும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல விடக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் மூலியமா என்ன பண்றான்? பூஜை செய்யறான். ஹல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணிடுறான்? சொல்லிடுறான். அப்ப நம்ம வார்த்தை தெரிஞ்சாதான் என்ன பண்ணுறது? ஹல்லேலூயா. எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பண்றது? கொஞ்சம் திருப்பாண்டவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் தராரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதுல வசனத்தை தேர்ந்தவர்களாய் மாறணும். நீங்க இன்னும் பால் குடிக்கிற குழந்தைகளா இருக்கு. பவுல் என்ன பண்றாரு? சொல்றாரு, இத்தனை வருஷமா போறீங்க, 30-40 வருஷமா போறீங்க, ஆனா வசனம் கேட்டா தெரியல. திட்டுறாரு அவரு. நம்ம என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி கத்துக்கணும். இன்னொரு வசனம் சொல்லக்கூடாது. வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணணும். டக்குன்னு எந்த காரியம் சொன்னா பட்டுன்னு சொல்லணும். ஏன்னா எது உங்க டாமினேட் பண்ணணும்? வசனம் தான் டாமினேட் பண்ணணும். அவன் எதிர்க்கிற வந்து சொல்லினே இருப்பான். 1000 சொல்லுவான், 1000 கதை சொல்லுவான். இதெல்லாம் கேட்க தத்துவம் சொல்லுவான். அந்த தத்துவத்தெல்லாம் கேட்க நம்ம உட்கார்ந்து அப்ப யார்தான் நம்ம ஜெயிக்க வரோம்? பாம்புல ஜெயிக்க வரோம், பிசாசை ஜெயிக்க வரோம். அந்த இடத்துல ஆண்டவன் நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த மாட்டோம். அது தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. யார்தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி பேசிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆளுகை செய்யும்படியாக எல்லா நடக்கையிலும் பேச்சிலும்
அவர் ஆளுகை செய்யும்படியாக, தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக மாம்சம் மேற்கொள்ளாதபடிக்கு எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. மாம்சம் மேற்கொள்ளக்கூடாதப்பா, மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது ராஜா. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா, ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Ribala, Surabala, Shagaba. Yesue, 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 Yesue. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இறங்குவீராக. எல்லா வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. எல்லா வாய்களை திறங்க. மௌனமாய் இருப்பதற்கு அல்ல, தேவன் வாயை திறக்க திறக்க நன்மையினால் திருப்தி ஆக்குவார். ஒப்பு கொடுத்தாதான் தேவன் இறங்க முடியும். ஹல்லேலூயா. சூரபலா ஷகபலா கபரபலா பரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னை ஆளுகை செய்யணும். ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யணும். தேவனுடைய ஆமென். ஆளுகை செய்யணும் அப்பா. ஆளுகை செய்யணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், கரத்துல தாழ்த்துகிறோம். கரங்களில் அப்படியாய் நடத்துக. துதி கன மகிமை முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில கூட நம்ம இன்னைக்கு லிடியா வீட்டுக்கு போறோம். கர்த்தர் அந்த லிடியா வீட்டுக்கு போற அந்த காரியத்தை ஆசீர்வதித்து வல்லமையாய் நடத்தும்படியாக, காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக, அவர் ஒவ்வொரு இருதயங்களோடு பேசும்படியாக, நடக்கிற ஜபம் வல்லமையாய் நடக்கும்படியாக, அந்த குடும்பத்திலே மாறுதல் உண்டாகும்படியாக, மாற்றங்கள் உண்டாகும்படியாக, பரலோக ராஜ்யம் அவர்கள் ஆயத்தப்படும்படியாக, கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக, இவ்வளவு காரியங்களுக்காய் சலினா சிஸ்டர் ஜெபி. உயர்த்துகிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறவரே, அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தருக்கு கண்கள் நோக்கி கொண்டிருக்கிற குழந்தைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களிலும், ஒவ்வொரு நடக்கைகளிலும், பேச்சுகளிலும், சிந்தனைகளிலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இந்த நாளாக கர்த்தாவே அப்பா, மீடியா வீட்டுக்கு போக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. அப்பா, நம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக கடந்து போவதாக. கோணலானவைகளை இப்பொழுது நீர் நேராக்குவீராக. ஆண்டவரே, அசுத்த கிரியைகளை இயேசுவின் நாமத்துல இப்பொழுது அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே தேவன், ஆண்டவரே வல்லமையா இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவை வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு உண்டான காரியங்களை இந்த நாளிலே வெளிப்படுத்துவீராக. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானமான ஜீவனம் வரும்படியாகவும், பரலோகத்திலே சேரும்படியாகவும் தகப்பனே அவர்களுக்கு புரிய ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களை தேவன் இந்த நாளிலே சொல்லி கொடுக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அதுவரை கடந்து போகிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பாவை ரத்த கோட்டைக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் இந்த நாளிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் மறைத்து கொள்ளுங்க. தேவன் இந்த நாளிலே வெளிப்படுத்துவீராக. நீங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்பா. இந்த குடும்பத்தில் ஆண்டவரே காரியங்கள் என்பதை வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய பக்தி உள்ளவரை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. அந்த குடும்பத்தை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. ஒவ்வொருவரும் உபக்குரியவர்கள் அப்பா. அவர்கள் ஆண்டவரை ஒரு நாள் ஆண்டவரை நரகத்திலே போகாத படிக்க பரலோகத்தில்
சேர வேண்டும் என்பதே சுத்தமா இருக்கிறதப்பா. அதுக்காக கொண்டு போறீங்கப்பா. ஆயத்தப்படுத்தி கொண்டு போறீங்கப்பா. ஒவ்வொரு கருத்துக்களாக நீங்க பயன்படுத்துங்க. தேவனுடைய ஆளுகை இந்த நாளில வரது பரிசுத்தமானவருடைய ஆளுகை காரியங்கள் அசுத்தங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம் நாமத்தினால. தேவன் இந்த நாளிலே அந்த மகளுக்கு நல்ல ஆண்டவரே விடுதலை கொடுத்து ஆண்டவரே சுக பிரசவத்தை சோதரிக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா கரத்துல நாங்கள் விட்டு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவே அந்த இடத்துல அப்பா நாங்கள் அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு தடை எதுவும் காணப்படாத படிக்கு தடைகளை உண்டாக்குகிற சொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்துல விளங்குவதாக இப்பொழுது நாங்கள் ஜெபித்து நாமத்துல இப்பொழுதே கட்டளையிடுகிறோம். கொல்லாத அசுத்தமான காரியங்கள் தடைகளை விட்டு பண்ணுகிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விளக்குவதாக பரிசுத்தப்படுத்துவதாக இது கரத்துல காட்சி ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க இடைப்படுவீராக இடைப்படுவதாக மாமிச மேற்கொள்ள கூடாது. தேவாவியானவர் இடைப்பட்டு தக்காவே மறைத்து கொள்ளுங்க. வந்து வீடு சேர பலவும் அவர்கள் சாட்சிகள் சொல்லும்படியாக தேவன் இந்த நாளிலே கிருபை செய்கிறார்கள். வல்லமை உள்ள கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புப்படுத்தி சொல்லிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக இந்த நாளிலும் பெரிய வெற்றியை காண செய்ய போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமையாய் நடக்கும்படியாக அநேக ஆத்துமாக்கள் உயிரடையும்படியாக மனம் திருவுதலில் கனி உண்டாகும்படியாக கர்த்தாவே பெரிய பெரிய காரியங்கள் செய்யும்படியாக அற்புதங்கள் அடையாளங்களை நடத்தும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தபடியாக விசேஷமாய் நம்ம நேற்றைக்கு ஒரு சில குடும்பங்களுக்கு ஜெபிச்சோம். இன்னைக்கு வேற குடும்பங்களுக்கு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு என்னென்ன குடும்பத்துக்கு ஜெபிச்சோம்? நேற்று அனுஷாவுக்கு, அப்புறம் ஆமா அவங்களுக்காக ஜெபிச்சோம். சரி. துர்கமாவுக்கு ஜெபிச்சோமா? நேற்று ஜெபிச்சோம். ஆமா, பிரிஜா சிஸ்டர் ஜெபிச்சாங்க. ரைட். இன்னைக்கு சங்கீதா சிஸ்டர் குடும்பத்துக்காக, இப்பொழுது சங்கீதா சிஸ்டர், வர்ஷி சிஸ்டர் இவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் கௌதமி சிஸ்டர், டெய்ஸிக்காக, இன்னும் மணி சிஸ்டர், இன்னும் சோனியாமா, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமாய் கடகடன் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. விசேஷமாய் சங்கீதா சிஸ்டர் குடும்பத்துக்காக எல்லாம் நல்லா சுருக்கமா ஜெபிங்க. ரொம்ப லெங்தி பிரேயர் வேண்டாம். சீக்கிரமா எல்லா குடும்பங்களும் இன்னைக்கு கவர் பண்ணலாம். சங்கீதா சிஸ்டரோட குடும்பம் கர்த்ததாமே வல்லமையாய் எடுத்து நடத்தணும். அந்த குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா போராட்டங்கள், எல்லாம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடணும். கர்த்ததாமே வல்லமையாய் கிரியை செய்யணும். இந்த காரியத்துக்காய் சோனியாமா ஜெபிங்க. சோனியாமா, சங்கீதா சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிங்க. சங்கீதா சிஸ்டர், அவங்க கணவனார், 2 பிள்ளைகள். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே.
அப்பா இந்த காலை நேரத்தில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற உன்னதமான கிருபையை தந்தீரப்பா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. இருக்குமாவையானவரே ஒரு அதுவரை அதிகாலை பாதத்தை நோக்கி வருகிற தாவை சொத்திரிக்கிற ராஜா. விசேஷமா சங்கீதத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்கள் குடும்பமாக கருத்திற்குள்ளாக சமர்ப்பிக்கிற தாவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. எந்த திட்டத்திற்காக குடும்பத்திற்காக குடும்பத்தில் புரிந்து கொண்டீர்கள் நோக்கத்தை தெளிவாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா சபிக்கிற ராஜா. கூட தொடுங்க ராஜா. பிள்ளைகளை கூட தொடுங்க ராஜா. உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிற ராஜா. நிறைமையான தேவனுக்கு காண்பை ராஜா. அன்வரே சோத்ரம் சோத்ரம் சோத்ர ராஜா. கர்த்தாவே சகோதரர்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. செய்கிற பொல்லாத இப்பொழுது அப்புறப்படுத்தி நாமத்தினால வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்தவரே சோத்திரம் சோத்திரம் இவரை குறித்து என்னென்ன காரியம் வைத்திருக்கிறோம் அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இறங்க வேண்டும் ராஜா. அன்வரே சோத்திரம் நாடி பாய்ந்த கருத்துல அவர்களை தொட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. உங்களை சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா. அன்வரே பெரிய சாட்சியா இவர்களை நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. அன்வரே சோத்திரம் நாமத்தை ஜெபிக்கிற ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் ஒருமனப்பட்டு சங்கீதா சிஸ்டர் குடும்பத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா சுத்தாவியின் வல்லவைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். இருளின் ஆதிக்கங்கள் வெளியேறட்டும். வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா மாம்சீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மனுஷிக வல்லமைகள் எதிராக எழுவுகிற போராடுகிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். In the name of Jesus. In the name of Jesus. Hallelujah. இந்த கரத்தை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ரட்சா. அந்த குடும்பத்தை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சந்திங்க சந்திங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியா இந்த ஜெபத்தை கேட்டு செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நேத்தி மாசம் ஜெபிச்சிட்டோம்ல. ஆமா ஜெபிச்சோம். ஹல்லேலூயா. ஆறுமுகம் ஆபிரகாமாய் மாறணும்னு சொன்னாங்க. கரெக்ட் ஜெபிச்சோம். ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் மணி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிங்க. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். இதற்காக ஜெபிக்க என்னென்ன ஜெபிக்கணும்னா மணி சிஸ்டரோட குடும்பம், அவங்க அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ரவி பிரதர், அப்புறம் தம்பி பேரு பென்னி இவானியல், அவங்க தாயார், இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். பிரதர் வந்து இப்பதான் நல்லா இருக்காரு கர்த்தர் கிருபையில. மீண்டுமாய் சிக்காக கூடாது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாரும் சிக்காக கூடாது. அந்த வீட்டுக்கு விரோதமா எழுவுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகணும்னு சொல்லி ராஜகணி சிஸ்டர் ஜெபிங்க. மணி சிஸ்டர் குடும்பத்துக்காக ராஜகணி சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா?
ஜெபிக்கிறேன். மணி சிஸ்டர், ரவி பிரதர், பென்னி, அவங்க பையன் பேரு, அவங்க அம்மா தாயார். கேக்குது, ஜெபிங்க. சோத்ரம் நல்லதே, சோத்ரம் இந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளின் வாய்க்கிட்ட வச்சு ஜெபிங்க சிஸ்டர், சரியா கேட்கல. சொல்லாத கிட்டிகள் எல்லாம் ஆமென் ஆமென். ஆமென். அப்பா எந்த வியாதியை அழிக்கப்பட்டு போவதாக ஆமென் ஆமென். நிரப்புங்க ராஜா. அப்பா பரிசுத்தமாவினால ஊதி ஒவ்வொருத்தரையும் உமக்காக ஊதி பிரகாசிக்கிற குடும்பமாக மாற்றுங்க ராஜா. எந்த பிசாசு கிரிகளும் மேற்கொள்ள கூடாது ராஜா. மந்திரவாதத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமான வில்லி சூரியம் இல்லை. ஆமென். அந்த ஒரு பாதுகாத்துக் கொள்ளுகிறாண்டா. பாம்புடைய இரத்தத்தை தெளிக்கிறது ராஜா. வீடுகளில் அழைக்கிறது தெளிக்கிற ராஜா. எந்த பிசாசு இயேசுவின் நாமத்தால மேற்கொள்ளாமல் போகும். இயேசுவின் அப்புறப்படுத்தி தெரிகிறது. இப்படி அம்மளுக்கு இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டுமாக வல்லமை இப்பொழுது நீர் இறங்கி கர்த்தாவே எந்த ஒரு பிசாசின் இல்லாமல் கர்த்தாவே தேவரே இறங்கி ஒரு உள்ளத்திலே பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது ராஜா. பயத்தின் ஆவி நீக்கி போடுங்க ராஜா. பலமும் அப்ப அன்பும் தெளிந்த புத்தினால நிரப்புங்க நிரப்பி குடும்பத்தை ஊழிய செய்ய பயன்படுத்துகிற கிருபைக்காக தயவுக்காக சோதரிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஜபத்தை கேட்டு அந்த மணி சிஸ்டருடைய குடும்பத்தை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக, குடும்பம் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடி, வியாதி ஆகாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக கர்த்தர் தாமே பெரிய
ஐயோ ஸ்தோத்திரம், நான் பாட்டுக்கு ஜோம் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்ததாமே அந்த குடும்பத்தை அப்படியாய் மாற்ற போற தயவுகளுக்காய், ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடி தேவன் தாமே பாதுகாக்க போற தயவுகளுக்காய், எல்லா வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால நீங்க போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 சூத்ராம் 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 சூத்ராம். அடுத்தபடியாக வந்து நம்ம சோனியாம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். சோனியாம்மா குடும்பத்துல சோனியாம்மா, விஜய் பிரதர், ஜீவன், ஷீவா இவர்களை தேவன் வல்லமையாய் நடத்தணும். இவர்கள் தேவனுக்காய் பிரகாசிக்கணும்னு சொல்லி சோனியாம்மா குடும்பத்துக்காக மணி சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? will you pray ma? மணி சிஸ்டர் are you there? యేసుప్రభా పరిశుద్ధ పరలోకమున్న మా పరమ తండ్రి, మీ పరిశుద్ధ పదలు కోట్లాది వందనాస్తుతులు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం దేవా. ప్రభా, మీ నామం ఎత్తుకొని మేము ప్రార్థిస్తుండగా ప్రభా, ఎక్కడైతే నా నామంలో 2-3 కూడి ఉంటారో అక్కడ నేను ఉంటాను మీరు సెలవిచ్చిన దేవుడవు రాజా. ప్రభా, మీరు మా మధ్యలో ఉన్నారని మేము నమ్ముచున్నాం నా రాజా. ప్రభా విజయ నా గురించి మేము ప్రార్థిస్తుండగా ప్రభా బ్రదర్ ప్రభా నాకు మంచి ఆరోగ్యం దయచేయండి ప్రభా. ప్రతిగా ప్రభా షుగర్ అని నార్మల్ ఉండాలన్న రాజ్య మంచి ఆరోగ్యం దయచేయండి ప్రభా. ఆయన బలహీనతలో బలం పూర్వంగా ఉండమని వేడుకున్నాం దేవా. ప్రభా జీవన్ 10th ఎగ్జామ్ రాశాడు ప్రభా. నామంలో ప్రభా మంచి మార్క్స్ తో ఫస్ట్ డివిజన్ లో పాస్ కావడానికి మీరు సహాయం దయచేయండి. మంచి కాలేజ్ లో ప్రభా సీట్ రావడానికి కృప దయచేయమని వేడుకున్నాం దేవా. ప్రభా శివ కూడా ఎగ్జామ్ రాస్తుండగా ప్రభా మీ దైవిక జ్ఞానం చేత నింపి ప్రభా ఎగ్జామ్ రాస్తుండగా ప్రభా మంచి మార్క్స్ తో ప్రభా బిడ్డ పాస్ కావడానికి మీరు సహాయం దయచేయండి. మంచి ఆరోగ్యం దయచేయండి ప్రభా. కుటుంబంలో శాంతి సమాధానం దయచేయండి ప్రభా. వదిన కూడా ప్రభా ఎలాంటి బలహీనతలు ఉండకుండా ప్రభా మంచి ఆరోగ్యం దయచేయండి ప్రభా. మీ బలము చేత మీరు నింపండి ప్రభా. కుటుంబంలో మీ దైవిక శాంతి సమాధానం, జాయ్, పీస్, హ్యాపీనెస్ తో మీరు నింపండి ప్రభా. ప్రతి విధమైన అంధకార చీకటి శక్తులు నిర్భయిస్తున్నాను బంధించి ప్రభా కుటుంబంలో మీ యూనిటీని మీరు దయచేయండి ప్రభా. మీ యొక్క సమాధానాన్ని దయచేయండి. లెట్ దట్ హౌస్ బి లైక్ హెవెన్ మై ఫాదర్ లార్డ్ జీసస్ ప్రభా పరలోకములాగా ప్రభా ఇంటిని మీరు మార్చమని నజరేయుడైన యేసు నామములో అడిగి ప్రార్థించి వేడుకున్న మా పరమ తండ్రి ఆమేన్. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு ஜீவன் ஷீபா பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுறதுல நல்ல மார்க் எடுக்கணும். இன்னுமாய் அவர்கள் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் மாறணும். காணாமல் போன எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த குடும்பத்துல செய்யணும். தேவன் தாமே அற்புதங்களை அடையாளங்களை நடத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்ராம் 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 சோத்ராம். எல்லாவற்றுக்கும் மேல எல்லா குடும்பங்களும் பரலோகம் போகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். ஹalleluya ஹalleluya. டெய்சிமா குடும்பத்துக்காக டெய்சிமா, ரவி பிரதர், ஜாரா, ஜாக் இவர்களுக்காக இவர்கள் செய்கிற ஊழியத்திலே தேவன் இருக்கணும். கர்த்தர் இன்னும் அபரிதமா இவர்களை வல்லமையாய் பயன்படுத்தணும்னு சொல்லி கௌதமி சிஸ்டர் ஜெபிங்க. சோதரிக்கிறையா ஆவியானவரே, சோதர பாபா நாங்கள் கேட்டு செய்திப்படி ஆண்டவரே சோதரிக்கிறையா. உங்க வார்த்தை ஆண்டவரே சப்பா சோதரையா. உங்க ஆவியானவரே சப்பா ஆண்டவரே நீங்க அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க ராஜா. உங்க சோதரையா உங்க ஊழியம் செய்யறதா ஆண்டவரே சப்பா பிரயாசப்பட்டு குடும்பத்தை கற்று எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நன்றி கொடுத்துருக்கோம் ஆவியானவரே. அநேக ஆயிரங்களுக்கு கத்தாவது பிரயோஜனமாய் மாறட்ட மாட்டவரை சோதரேப்பா. அந்த பயன்படுத்துங்கப்பா. எல்லா வேலைகளும் கத்தாவோட கரம் கத்தாவ ஆளுகை செய்யும் அருமையான கத்தாவ பிரதருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா.
அவரையும் கூட கத்த நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. பூரண ரட்சிப்பை கத்த கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு முக்கியமா இவை அனுப்பத்தக்கதாய் கத்தாம் யாவும் நடத்தப்படத்தக்கதாய் கத்துறது பயன்படுத்துங்கப்பா. அருமையான பிள்ளைங்க எடுப்பட்ட மாட்டோரே அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனுடைய காரியங்கள் அப்பா அந்த பிள்ளைங்க நடத்தப்படட்ட நித்திய ஜீவனை ஆவியானவர் ஆண்டவரே நீங்க நடத்துங்கப்பா. ஆண்டவரே என்ன காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அது எல்லா காரியங்களும் ஆண்டவரே வெளிப்படுத்தியா ஏசப்பா உமால் நடத்தப்படும்படியா உமால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியா கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே பரகத்தாவை முடிச்சு முடிய அந்த குடும்பத்தை பொறுப்பெடுத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அநேக உறவுகளுக்கு கட்டாவே ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவரை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமாய் கத்தரை பயன்படுத்தும் ஆண்டவரையா அப்பா ஜபத்தை கேட்டு தெய்வீமா குடும்பத்தை தேவன் வல்லமையாய் பயன்படுத்த போற தயவுகளுக்காய் எல்லா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க போற தயவுகளுக்காய் எல்லாம் சூத்திரம் பண்ணுங்க. அடுத்தது கௌதமி சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணோம். கௌதமி சிஸ்டர் குடும்பத்துல மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். குடும்பம் முழுவதும் தேவன் அன்னைக்கு சேரணும். அவங்க தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க இவங்களையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தணும். இந்த காரியத்துக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லில்லி சிஸ்டர் ஜெபிங்க. கௌதமி ராஜாவே தேவாதி தேவனே இந்த நாளில கூடப்பா கௌதமி சிஸ்டர் குடும்பத்துக்காக நாங்களுமே நோக்கி பார்க்கிறோம் ராஜா. தாப்பனை மட்டுமாய் தேவனப்பா அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் அவங்க குடும்பத்துல நீர் செய்தீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே அந்த குடும்பத்தை அப்பா என் தேவன் சந்தித்தீரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. சோத்ராம் ஆண்டவரே இந்த குடும்பத்தை அப்பா இன்னும் வல்லமையாக உடைய கரத்துல அப்பா எடுத்து நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. அப்பா இன்னும் எழுப்புதல் திட்டத்துல குடும்பம் முழுவதும் ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான பெரிய குடும்பம் ராஜா. தகப்பனே பிள்ளைகள் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அனைவரையும் தேவனே அப்பா வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா பிள்ளைகளை அப்பா உன் பக்கமாய் ஆண்டவரை எழுதிக் கொள்ளுங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்காக அப்பா உங்களுடைய வேலைக்காக இந்த பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றால் அப்பா வாலிப பிள்ளைகள் அப்பா குடும்பமாய் ஜெபிக்கிற ராஜா. பெரிய குடும்பத்தை தேவன் கொடுத்தீரப்பா. உமக்காக ஆண்டவரே எல்லாரும் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா உலகம் அவர்களை இழுத்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே நீங்க அப்பா உங்களுடைய வல்லமையை அனுப்பி அப்பா அவங்களை பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே நீர் ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா தகப்பனே. அப்பா ஒவ்வொரு ஆத்மாவும் தேவனுக்கு அப்பா பிரயோஜனப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மையும் கிருபையும் இந்த குடும்பத்துக்கு தொடர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வாதங்களால நீங்க நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவங்க தங்கை சமிதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிற ராஜா. அவள் கொடுத்த 2 ஆண் பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக
ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா உமக்காய் ஜீவிக்கணும் ராஜா. அந்த பிள்ளைகள் உமக்காய் வாழணும் ராஜா. தேவனே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அவங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலப்பா. தகப்பனே உம்முடைய ராஜ்யத்துக்கு அவரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. குடும்பமா எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் மேல நீங்க கிருபையா இருங்கப்பா, கிருபையா இருங்கப்பா ஆண்டவரே. உண்மையோடுமை துதிக்கிறோம். அந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியாய் கௌசலி சிஸ்டர் குடும்பம் முழுவதும், கவிதா சிஸ்டர் குடும்பம் முழுவதையும், தம்பி குடும்பம் முழுவதையும் தேவன் மாற்ற போற தயவுகளுக்காய், மாபெரும் எழுப்புகள் உண்டாக போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, அடுத்த இவன் இருக்கியாப்பா? இருக்கா? பெல்ஜியா சிஸ்டர் குடும்பத்துக்காக, பெல்ஜியா சிஸ்டர், சாமுவேல் பிரதர், சர்க்கிபா, பொம்மி இவர்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் இவர்களை நடத்தணும், பொம்மியை இன்னும் கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபிப்பா. நல்ல பிதாவே, நாளுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நான் தகப்பனே சபா ஃபேமிலிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தமிழ் பிரதர் கருத்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே. கர்த்தாவே தெரிந்து கொண்டப்பா, அப்பா அப்பா ஆண்டவரே. அத்தனை பேர் மத்தியில ஆண்டவரே நமக்காக வைராக்கியம் ஆண்டவரே சாட்சியாய் நிற்கும்படியாகப்பா, சாட்சியை அறிவிக்கும்படியாகப்பா, அறிவிக்கும்படியாக நல்ல வல்லமையாக பயன்படும் அப்பா. சுத்தத்தை மாறனாண்டவரே. உமக்கென்று வைராக்கியமாய் வாழனாப்பா, உலகத்திற்காக அல்லப்பா ஆண்டவரே. வாழ்க்கை நேரத்துப்பா கொஞ்சம் காலத்தில் ஆண்டவரே தேவனுக்காக பயன்பட கர்த்தாவிப்பா ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா வரங்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நிறைவேற்றுவதற்காக அப்பா, தேவ ராஜ்யத்திற்காக கொடுத்திருக்கிறீங்கப்பா, கட்டப்படுவதற்காக ஆண்டவரே. தேவனே பயன்படுத்துங்கப்பா அப்பா. அப்பா ஒருவன் ஆண்டவரே ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை குணப்படுத்துவார். ஆண்டவரே கனத்தாக இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் பரலோகத்தில் மிகப்பெரிய மகிமை, கன மகிமை ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கு ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு ஆண்டவரே வேலைகளுக்கு கர்த்தாவே நீங்க ஆண்டவரே ஆசீர்வாதம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஆண்டவரே உலகத்தின் ஆசீர்வாதத்தால் கர்த்தாவே அந்த குடும்பத்தை நீங்க நிரப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஒரே கிளாஸ் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொள்ளாத ஆவியை கர்த்தர் அந்த குடும்பத்தை எல்லாம் அப்படியாய் நடத்த போற தயவுகளுக்காய் பொம்மிக்கு இன்னும் தேவன் வர வேண்டிய காரியங்கள் வரவேற்று தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் வல்லமையாய் நடத்தும்படியாக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. சாமுவேல் பிரதர், நீங்க மாதா கல்வி சிஸ்டர் குடும்பத்துக்காக தெரியுங்க. கரங்களை தாழ்த்தி வைக்கிறப்பா சோதரம் தகப்பன அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பாண்டவரை சோதர சபா குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அப்பா நீர் ஆண்டவரை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரை சோதர சபா
சொல்லத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் சபா கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தேடுகிறோம் துதிக்கிறவனா இருக்கிறார்கள் அவனுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரத்தின் உங்களால் இடுபட்டு கண்டவிட இந்த குடும்பத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா நீரே வாசம் பண்ணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த பொல்லாத கிரியா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீதாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா எல்லா வித பொல்லாப்பு நீங்க ஆண்டவரே அப்பா நீரே சேர்க்கும் போதிலே மறைந்தவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்காக சாட்சி எழுத வேண்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் சப்பா மனைவி அப்பா அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சப்பா அவரு வாழ்த்தாண்டவரை நீர் வாழ்ந்த குடும்பத்துல ரசம் பண்ணுவது புரிதலுக்கு தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் சப்பா இன்னாண்டவரை அவிக்கிற ஜீவில உறுதிப்படுத்த மாட்டவரை அப்பா உமக்காக பிரகாசி கிருமிச்சை ஆண்டவரை ஸ்தோத்திரம் சப்பா அப்பா நீர் கொடுத்த கனிகள் ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை பிள்ளைகள் ஒவ்வொன்று ஆண்டவரை இப்படி சத்தியத்தில் ஆண்டவரை அப்ப வளர கிருமிச்சை ஆண்டவரை ஸ்தோத்திரம் சப்பா அப்பா அந்த படிக்கும் பருவங்களில் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் சப்பா ஆவிக்குரிய ஒழுக்கத்தில் ஆவிக்குரிய மத்தியில ஆண்டவரை பிள்ளைகள் வளர கிருமிச்சை ஆண்டவரை அப்பா அப்படி சத்தியத்தை அறிகிற அறிவை ஆண்டவரை ஞானத்தை தந்தரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சப்பா அப்பா ஞானத்தை எடுத்து அப்படி கொடுத்த ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் சப்பா நீ ஆண்டவரை பிள்ளைகளை குறித்த ஆண்டவரை நீ எந்த திட்ட தீர்மானம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரை அவற்றை ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பிள்ளைகள் வாழ்வில் ஆண்டவரை அப்பா இந்த திட்டங்களை ஆண்டவங்க நிறைவேற்றது ஆண்டவரை ஸ்தோத்திரம் சப்பா அப்பா வளரும் போது ஆண்டவரை எந்த ஒரு பொல்லாதாவின் கிரியைகள் ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் சப்பா அந்த சப்தாவுக்கு ஆண்டவரை எந்த ஒரு மிக நட்புகள் ஆண்டவரை மற்ற ஆண்டவரை எந்த ஒரு பொல்லாத பழுத்தங்கள் எது ஆண்டவரை பிள்ளைகள் வராத படிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை அப்பா நீரே பாதுகாப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா கர்த்தாவே பிள்ளைகள் உமக்காக எழுதி பிரகாசிக்க வேண்டும் ஐயா உமக்காக சாட்சியம் நிற்க வேண்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் சப்பா கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் சப்பா குடும்பத்தின் மீது ஆண்டவரே ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எந்த ஒரு அப்பா குறைகள் இந்த நிறைவை நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா அப்பா ஸ்தோத்திரம் சப்பா கர்த்தாவே ஆண்டவரே குடும்பமாய் மாற கிழிச்சை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா கரங்களை தாழ்த்தி ஒப்புகின்றோம் இயேசு நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிற பிதாவே ஆமென். ஆமென். அப்படியாய் மாதா கன்னிகை குடும்பத்தை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக காரியங்கள் மாறும்படியாக என்னென்ன தேவைகள் சந்திக்கப்படணுமோ தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தாவே செய்ய போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பத்மா சிஸ்டர் குடும்பத்தை நினைவு கூர்ந்து கர்த்தாவே பத்மா சிஸ்டர் குடும்பத்துல ஒரு மாபெரும் மாறுதலை உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் செய்ய போற தயவுகளுக்காய் அந்த குடும்பத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்த நோக்கம் நிறைவேறும்படியாக கர்த்தர் செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெயந்தி குடும்பத்துல தேவன் பெரிய மாபெரும் மாறுதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காய் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட போற தயவுகளுக்காய் கேக்கலையா? ஆமா விட்டு விட்டு கேக்குது சார். ஒண்ணுமே கேக்குது. ஒரு வார்த்தை விட்டு விட்டு கேக்குது. அல்லேலூயா கேக்குதா? ஹலோ சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. ஜெயந்தி சிஸ்டர் குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அந்த குடும்பத்தை வல்லமையாய் பயன்படுத்தணும். அந்த குடும்பம் சாட்சியாய் நிக்கணும்னு சொல்லி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் குடும்பம் சொன்ன கேட்டுச்சா? சரி அடுத்து வனஜாமா குளோரிமா இந்த குடும்பத்தை தேவன் சந்திக்க போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் துர்காமா குடும்பத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் ரட்சிக்க போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மர்சி குடும்பத்தை நினைவு கூர்ந்து அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியாய் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைவு கூர்ந்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி எல்லா பரலோகத்துக்கு எடுத்து போக போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அடியன் குடும்பத்துக்கும் ஆண்டிக்காகவும் எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. கத்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க. சோத்ராம் 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 பின்மாற்றம் அடைந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களும் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் சந்திக்க போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 அனிஷியாவுக்காக விசேஷமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த மகளை மாற்றும்படியாக அந்த ஆத்துமாவை சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 சுதாகர் பிரதருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த மகனை வல்லமையாய் பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். ஓ கர்த்தாவே, இந்த சென்னை பகுதியில் வெம்பேட்டை பகுதியில் பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 இந்த எழுப்புதல் பரவி பற்றி படி பிடிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 இன்னுமாய் கர்த்தர் ஹைதராபாத் பகுதியிலும் பெரிய எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 மிஷனரி மார்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரெல்லாம் அடிக்கப்படுறாங்களோ நொறுக்கப்படுறாங்களோ கர்த்தர் அவர்களை சந்திக்கணும். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும், தாங்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் இமாச்சல் பிரதேஷ்ல நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 அசாம்ல நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஒரிசால நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 உத்தரப்பிரதேஷ்ல நடக்கிற அந்த ஊழியத்தை தேவன் வல்லமையா பயன்படுத்தணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் மத்திய பிரதேஷ் எல்லா வட நாடுகளிலும் நடக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் நேபாள்ல நடக்கிற அந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஹல்லேலூயா. அந்த இடத்துல அநேக பாடுகள் உபத்திரவங்கள் ஊழியக்காரர்கள் சந்திக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தாங்கணும், கர்த்தர் அவர்களை நடத்தணும், பாதுகாக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 தேவன் தாங்கணும். அவர்களெல்லாம் பாடுபடுகிறார்கள். தேவன் சந்திக்கணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஹல்லேலூயா. இது சமீபமா இருக்கிறதுனால நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படணும், பரலோகத்துக்கு போகணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஒருவரும் கைவிடப்படாதபடிக்கு எல்லா குடும்பமும் பரலோகத்துக்கு போகும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் போக்கிலும் வரத்திலும் தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம். கர்த்தருடைய ரத்தம் முன்னும் பின்னுமாய் தெளிக்கப்பட போற தயவுகளுக்காய், பாதுகாக்க போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 எல்லா துதியும் கனமும் புகழும் மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஹல்லேலூயா. நாம் சிறுகவும் அவர் பெருகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பகவானே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. எல்லாரும் bye 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 bye.